புதுச்சேரியில் இன்றைய தினம் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு விஜய் இந்த கூட்டத்தில் பேச இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விஜய் மக்கள் சந்திப்புக்கான டோக்கனில் சில குளறுபடிகள் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், ஒரு டோக்கனுக்கு ஒருவர் மட்டுமே அனுமதிக்க முடியும் என போலீசார் திட்டவட்டமாக சொல்லியிருக்கக்கூடிய நிலையில டோக்கன்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன, விவரங்கள்? ஷாம், வணக்கம். தற்போது நாம் அந்த புதுச்சேரி மாநிலம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். ஏராளமான ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் என பலதரப்பட்ட மக்களும் இங்கே கூடியிருப்பதை பார்க்க முடிகிறது. அதிகாலை 5 மணி முதலே இங்கே ஏராளமான ரசிகர்கள் குவிந்திருக்கிறார்கள். இங்கே வெளியிலே இவ்வளவு பேர் குவிந்திருக்கிறார்கள். இங்கிருந்து சுமார் 500 மீட்டர் தூரம் சென்றால்தான் உள்ளே விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு நடத்தக்கூடிய இடம் இருக்கிறது. ஆனால் வெளியில் இவ்வளவு பேர் நிற்பதற்கான காரணம் என்னவென்றால், நேற்றைய தினம் ஒரு டோக்கனுக்கு 2 பேர் உள்ளே செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது இங்கே வந்தபோது ஒரு டோக்கனுக்கு ஒருவர் மட்டும்தான் செல்ல முடியும் என்று காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். அதன் காரணமாக இங்கே குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் ரசிகர் மன்றத்தின் மூலமாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாகவும் டோக்கன்கள் வழங்கப்பட்டது. அவ்வாறு வழங்கப்பட்ட டோக்கன்களில் இந்த ஒரு பாஸை வைத்துக்கொண்டு நீங்கள் 2 பேர் செல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதனை நம்பி இங்கு நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து குவிந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக தற்போது வந்திருக்கிறவர்கள் ஏமாற்றத்தோடு பலரும் காத்திருக்கக்கூடிய நிலையை பார்க்க முடிகின்றது. உள்ளே ஒரு டோக்கனுக்கு ஒரு நபரை மட்டும் அனுப்புகின்றார்கள். அதன் காரணமாக காவல்துறையினர் அந்த நுழைவாயில் பகுதியிலேயே நிற்கின்றார்கள். அவர்கள் ஒரு டோக்கன் வைத்திருக்கக்கூடிய நபரை மட்டும்தான் உள்ளே அனுப்புகிறார்கள். இங்கிருந்து 3 முறை பரிசோதனை செய்யப்படுகின்றது. அதன் பிறகுதான் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். தமிழ்நாடு அல்லது வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள், புதுச்சேரி அல்லாதவர்கள் இங்கே வந்தால் அவர்கள் பாஸே வைத்திருந்தாலும் கூட அவர்களுக்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இங்கே காவல்துறையோடு சேர்த்து உள்ளூர் நிர்வாகிகள், அதாவது புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் வந்திருக்கக்கூடியவர்கள் உள்ளூர் ஆட்கள் தானா என்பதை சோதனை செய்கிறார்கள். அவ்வாறு சோதனை செய்த நபர்கள் மட்டும்தான் உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து இங்கு அளவுக்கு அதிகமான கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம் என்பது போல இங்கே கூடியிருப்பதை பார்க்க முடிகின்றது. காரணம், தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட புதுச்சேரி மாநிலத்தில் இப்போதுதான் முதல் முறையாக விஜய் வருகின்றார். அதன் காரணமாகத்தான் தற்போது விஜய் இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து விஜயை காண்பதற்காக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இளைஞர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் என பலதரப்பட்டவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த மைதானம் முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க இந்த மைதானம் காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், இளைஞர்கள் கடும் கூச்சல் எழுப்பி வருகின்றார்கள். சிலர் காவல்துறையுடன் கடுமையான வாக்குவாதங்களிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். காரணம், எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும், எங்களுடைய தளபதியை பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம், எங்களுடைய மாநிலத்திற்கு முதல் முறையாக அவர் வந்திருக்கின்றார், ஒரு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்த பிறகு அவர் இங்கே வந்திருக்கின்றார், அவரை பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம், வெறும் 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி என்று சொன்னால் இவ்வளவு பேர் வந்திருக்கிறோமே, இவ்வளவு பேர் எப்படி நாங்கள் செல்வது என்று அவர்கள் கேட்கிறார்கள். தற்போது புஷி ஆனந்த் பேசிக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து புஷி ஆனந்த் வந்த பிறகுதான் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் என்ற காரணத்தினாலே காவலர்கள் உள்ளே இருந்து புஷி ஆனந்தை வெளியே வரவழைத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து புஷி ஆனந்த் தற்போது மைக் மூலமாக, ஒலிபெருக்கி மூலம் அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆனால் கூட்டம் ஆர்ப்பரிக்கின்றது. புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள் என பலதரப்பட்டவர்களும் அந்த கேட்டை உடைத்துக் கொண்டு நுழைவாயிலை முந்திக்கொண்டு உள்ளே செல்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள். பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டும் முன்னே வாருங்கள், பாஸ் இல்லாதவர்கள் பிறகு நில்லுங்கள், உங்களை உள்ளே அனுமதிப்பது எப்படி என்று நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் என்று சொல்கின்றார்கள். தற்போது புஷி ஆனந்த் தான் காவல்துறையினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த நிர்வாகிகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அதே போல இங்கே கூடி நிற்கக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்கள் பேட்டிகளை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது நேற்று என்ன சொல்லி அவர்களுக்கு பாஸ் கொடுக்கப்பட்டது, பாஸ் கையில் வைத்திருந்தாலும் உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள், ஒரு பாஸுக்கு 2 பேர் என்று சொல்லிவிட்டு இப்போது ஒருவரை மட்டுமே அனுப்புவதனால் எங்களுக்கு பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று தொண்டர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பேட்டியும் நாம் தற்போது பார்க்கலாம். பாஸ் இருக்கு, ஒரு பாஸ்க்கு 2 பேர் சொன்னாங்க. இப்போ திடீர்னு வந்ததுக்கு அப்புறம் இல்ல, ஒரு பாஸ்க்கு ஒரு பர்சனா அதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்?
நீங்களே சொல்ல மாட்டேங்கிறீங்க. போலீஸ் தான் சொல்றாங்க. இது தப்பு தானே இது? உங்களுக்கு ஒரு பாஸ்க்கு 2 பேர் அலோடுன்னு யார் சொன்னாங்க? இல்ல நேத்து எல்லாருமே சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க. அதை நம்பி தான் நாங்க 2 பாஸ் வாங்கணும். வந்திருக்கோங்க எல்லாருமே அப்படிதான். எல்லாருமே அப்படிதான் வந்திருக்காங்க. எல்லாருமே வெளியே தான் நிக்கிறாங்க. இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி மன்றத்துல இருந்து கொடுத்தாங்க. ஒரு பாஸ்க்கு 2 பேருன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பாஸ்க்கு 2 பேர் சொல்லி கொடுத்தாங்கன்னா சரி ஓகே நாங்களும் 2 பாஸ் வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து இல்ல ஒரு பாஸ்க்கு ஒரு பர்சன் சொல்றாங்க. ஆனா ஒரு பாஸ்ல வந்து 2 பேர் போட சொன்னாங்க. 2 பேர் வந்துட்டாங்க. இப்ப திருப்பி பார்த்தாங்க ஒருத்தவங்க தான் போனா போறவங்க திருப்பி வீட்டுக்கு போடுவான். நாங்கள் ஆளுக்கு 4 பேருக்கு 2 டோக்கன் வச்சிருக்கிறோம். ஆனால் வந்து இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு டோக்கன் தான் உள்ள இருந்தால் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். நேற்று வரைக்கும் ஒரு டோக்கனுக்கு 2 பேர் சொன்னாங்க. இப்போ வந்து இப்படி சொன்னா நாங்கள் டோக்கன் வாங்கினவங்களும் அதான் சொன்னாங்க. இப்போ என்னன்னா ஒரு டோக்கனுக்கு ஒரு ஆளு தான் ரொம்ப தெத்துறாங்க. நாங்க ஒரு டோக்கன் வச்சு 2 பேராச்சும் விடல. எங்களுக்கே இந்த நிலைமை, டிரான்ஸ்ஜெண்டர் ஆன எங்களுக்கே இந்த நிலைமை, வர லேடிஸ் பாய்ஸ்க்குலாம் என்ன நிலைமை? வெளியூர்ல வரவங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க டோக்கன், உள்ள விட்டுறாங்க. நாங்க இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல விஜய் வந்துக்கிறோம் கேள்விப்பட்டு நாங்க விடிய மூச்சு கிளம்பி வரோம் விஜய் பார்க்கறதுக்காக. அப்ப எங்களை விடணுமா விடத்து இல்லையா? ஒரு டோக்கனுக்கு இது சொல்றேன். அப்ப 2 பேராச்சும் விடல. மனசாட்சியோட பேசணும் யாரா இருந்தாலும். 2 இல்ல 3 மணி வரலுமே பாஸுக்கு 2 தான் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில 3 மணி வரலுமே ஒரு பாஸுக்கு 2 பேர் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கிட்ட போன உடனே இப்போ என்ன சொல்கிறாங்க, பாஸுக்கு 1 தான் சொல்கிறாங்க. மற்றபடி வந்து எங்கள் யாருமே உள்ளே விட மாட்டாங்க. நாங்கள் 2 பேருன்ட்டு நெட்டப்பக்கத்துலேருந்து வந்தோம். நெட்டப்பக்கத்துலேருந்து வந்து ஒரு பாசு தான் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் 2 பேர் வந்துட்டு அவங்கள தனியாக விட்டு போக முடியுமா? லேடி அவங்க தனியாக போவாங்களா வீட்டுக்கு? அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, எதுவும் போக தெரியாது. அதுலேருந்து நாங்கள் மறுபடியும் வந்து அந்த பாசு ஒன்னொருத்தக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். விஜயின் மக்கள் சந்திப்பில் டோக்கன் விநியோகிப்பதில் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாதிக்கப்பட்ட தொண்டர்களும் பொதுமக்களும் அளித்த பேட்டியை நாம் கேட்டும் விவரங்களை களத்திலிருந்து முடிய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்டும் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.